Welcome to my channel Vasu Lifestyle. ஹாய் வாங்க 1 kg மட்டன் பிரியாணி தலப்பாக்கட்டி ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பிரியாணி பாத்திரம் வச்சுட்டு நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணி பைசஸ்லாம் சேர்த்துட்டு அது கூட இந்த வெங்காயத்தையும் நல்லா வதங்க விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதங்கட்டும். நல்லா ப்ரௌனிஷ் ஆனோடனே 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுவும் நல்லா மசியட்டும். ஸோ இப்போ 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பேஸ்ட்டு அரைக்கணும். ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 7 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து நல்லா அதை அரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். இது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இப்போ வீட்டிலே அரைச்ச பிரியாணி பொடி சேர்த்துக்கலாம். அதில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா ஒரு 3 பட்டை, 3 க்ளவுஸு, 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 10 முந்திரி சேர்த்து அரைச்சிருக்கேன். அதை சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்க விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கூட வேக வச்ச மட்டனும் சேர்த்தாச்சு. இப்போ மூடி வச்சு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் மட்டன் வேக வச்ச தண்ணி, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுற தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கேன். அதுக்கு 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த சமயத்தில் உப்பு உரப்பெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க ரைஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு திரும்ப மூடி போட்டு நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இது கூட இன்னும் 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தம்மில் போட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு. ஸோ இப்போ பக்கத்தில் தோசைக்கல் பழைய தோசைக்கல் போட்டிருக்கேன். அதில் தூக்கி வச்சு தம் போட்டுடலாம். மேலே ஒரு வெயிட் வச்சுட்டேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. உதிரி உதிரியாக அடி பிடிக்காமல் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வரும். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Bye bye.